Hello aspirants, welcome to Adaptive for 7. So, நான் உங்கள் மேல் aptitude faculty. Yes. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான ஒரு செஷன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், ஸோ நமக்கு ஆஸ்பிரன்ஸ் பொறுத்த வரைக்கும் காமன். ஸோ இங்கிலீஷ் நான் எனக்கு நல்லா வரும் அப்படின்னா அவன் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருப்பான். இல்லை எனக்கு இங்கிலீஷ் வேணால் நான் தியரி நல்லா பண்ணோம் அப்படின்னா ரயில்வே ஆஸ்பிரண்ட்டாக இருப்பான். மற்றபடி மோர் ஆர் லெஸ் ஸோ நமக்கு கொஷினாக இருக்கட்டும், எஸ் ஸோ எல்லாமே நமக்கு காமனாக தான் இருக்க போகுது. கரெக்டா? சரிப்பா. அப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ் அப்படின்றது 2026 எப்போ நடக்க போது, நம்ம எப்போதுலேருந்து நம்ம ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய தகவல்கள் இந்த ஒரு செஷனில் இருக்குது. ஸோ வீடியோவை கடைசியாக என்ன பண்ணுங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இங்கேயே கொடுத்துட்டேன் ஆனுவல் பிளானர். சரியா? ஸோ என்ன சார் ஆனுவல் பிளானர், எப்போ எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலி எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாருமே கண்டிப்பாக இந்நேரத்துக்கு பிளானர் வந்திருக்கணும். பட் நமக்கு போன இயர் நடந்த ஒரு சில ப்ராப்ளம்னால, கரெக்டாக வெண்டார் இஷ்யூனால எக்ஸாம்ஸே டிலே ஆகிடுச்சு. ஸ்டில் இன்னும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமே நடக்கல. பட் அடுத்து நமக்கு ஜிடி நோட்டிஃபிகேஷன்லாம் ஓப்பனில் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஸோ நமக்கு ஆக்சுவலாக டிசம்பர் வந்திருக்கணும். ஸோ நானே பார்த்தீங்கன்னா டிசம்பருடைய எண்டு ஆர் ஜான் ஃபர்ஸ்ட்டில் வரும்னு சொன்னேன். ஸோ எஸ்எஸ்சியோடைய கேலண்டர் பொங்கலுக்கு முன்னாடி வந்திருக்கணும். இல்லை சார் நான் ரயில்வே அப்படின்னா ரயில்வேஸில் ரீசெண்டாக ஒரு ஃபேக்காக இல்லை ரியலாக தெரியாமல் அளவுக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்தது. ஸோ அப்போ அந்த எக்ஸாம், ஸோ இது ரெண்டை நம்ம கம்ப்ளீட்லி என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். எஸ், ஸோ இது நம்மளுடைய எஸ்எஸ்சியோடைய ஆனுவல் கேலண்டர்ப்பா. ஸோ இதன்படி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்றது நடந்தது வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனக்கு ஜூனில் வந்தது. கரெக்டா? எப்பவும் நமக்கு எஸ்எஸ்சியோடைய ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல், இல்லை அப்படின்னா ஸோ மார்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் எக்ஸாம் அப்படின்றதே நடக்கும் எஸ்எஸ்சி பொறுத்த அளவில். பட் ஆனால் இந்த வாட்டி ஏன் டிலே ஆச்சு? ஸோ வெண்டார்னால இஷ்யூ. ஏன்னா இங்கேயே நமக்கு செலெக்ஷன் போஸ்ட்லேயும் ஸ்டெனோகிராஃபர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் அப்படின்றது ஆச்சு. ஸோ அதனால தான் டிலே ஆச்சுன்றது தெரியும். ஸோ அப்போ இங்கே அடுத்து எக்ஸாம்ஸ் நடக்குமா சார் அப்படின்னா சரி பார்ப்போம். இப்போ இங்கே நம்மளோட எக்ஸாம் என்ன சார், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் இருக்கு, அடுத்து சிஹெச்எஸ்எல் அண்ட் தென் வந்து எம்டிஎஸ். இப்போ இதில் நமக்கு சிஜிஎல் பார்த்தீங்க அப்படின்னா அவன் மென்ஷன் பண்ணது ஆகஸ்ட், நமக்கு நடந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பருடைய எண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டா? எஸ், சிஹெச்எஸ்எல் அவன் மென்ஷன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர், ஆனால் எனக்கு அக்டோபருடைய எண்டு சார், தட் இஸ் நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது நடந்தது. சரியா? ஓகே. இப்போ எம்டிஎஸ் எப்போ சார் கொடுத்துருக்கானா அக்டோபர் எண்டு கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஒரு எக்ஸாம் ஷிஃப்ட்டை வச்சு நம்ம அப்படி பார்க்கும்போது சரி சார் எம்டிஎஸ் எப்போ சார் நடக்கும்னா சரி ஆகஸ்ட் செப்டம்பர், அப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்னா டிசம்பரில் வந்திருக்கணும். அப்போ ஏன் சார் டிசம்பரில் வரல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதற்கும் ஒரு பிளான் சொல்லியிருந்தோம். அவன் ஒரு நோட்டீஸ் அப்படின்றத விட்டுருந்தான். சரிங்களா? ஸோ நவம்பருடைய மந்த்லேயே, அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் சிஹெச்எஸ்எல் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு சிபிஓ எக்ஸாம் இருக்கும், ஸோ ஜேஇ இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த எக்ஸாம்ஸ் ஆல்மோஸ்ட் ஜான் 15 வரைக்கும் ஷெடியூல் ஆகியிருக்கு. சரியா? அவனுடைய அந்த ஒரு நோட்டீஸ் படி பார்க்கும்போது ஸோ ரயில்வே ஆஸ்பிரண்ட்டுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இதற்கு அப்புறம் பார்க்கும்போது இங்கே ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக ஜானில் நான் ஆனுவல் பிளானர் அப்படின்றத நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எதிர்பார்க்கப்படும். சரிங்களா? அப்போது எனக்கு எம்டிஎஸ் எக்ஸாமே எனக்கு என்ன ஜான் எண்டில் தான் நடக்க போகுது. ஆனால் சிஜிஎல் எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பாக ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்க போகுது. இப்போ கிட்டத்தட்ட இப்போதுலேருந்து ஒரு 5 to 6 மாதம் இருக்கு. அப்போ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அண்ட் ரயில்வே ஆஸ்பிரண்ட் உங்களுக்கும் சேர்த்து இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 எக்ஸாம் இருக்க போகுது, 10th 12th and டிகிரின்னு சொல்லிட்டு இந்த இயரில். சரியா? ஓகே. அப்போ ஒரு 50,000க்கும் மேற்பட்ட வேக்கண்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். சரி, இது எஸ்எஸ்சியோடைய ஒரு அனாலிசிஸ். இப்போ நான் வந்து ரயில்வே தரப்புல நான் போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் பாருங்க. ரயில்வே தரப்பு நான் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் ஒன்று ஷார்ட் நோட்டீஸ் என்னாச்சு ரிலீஸ் ஆகி, ஸோ பிளானர் ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எப்பவும் நமக்கு பிடிஎஃபாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சார் இருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸில் சைன் வாங்கி சீல் வாங்கிலாம் வச்சு தான் நமக்கு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் இருந்த ஒரு டேட்டா அப்படின்றது இது. ஸோ இப்போ இதில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்ல இருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும். சரி சார், இப்போ கரண்டாக என்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்சியில் ஜிடி இருக்கு, ஓப்பனில் இருக்கு. ஸ்டில் இன்னும் 2 நாளும் ஏதோ தான் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. எக்ஸாம் நடக்காமல் 2-3 எக்ஸாம் இருக்கு. அதே மாதிரி ரயில்வே தரப்புலன்னு பார்க்கும்போது நமக்கு இப்போதைக்கு ஸோ என்டிபிசி, ஸோ ஜேஇ அண்ட் குரூப் டிலே இன்னும் பாதி பார்த்தீங்க அப்படின்னா நடக்கல. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ் நமக்கு நடக்கவே கிட்டத்தட்ட மேல இருந்து ஒரு ஜூலை வரைக்கும் ஆகிடும். சரியா? அப்போ இங்கேயும் உனக்கு ஒரு 6 மாதம் இருக்கு.
சரிங்களாப்பா. இங்கேயும் உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு 6 மந்த் இருக்குது உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்றத நீங்கள் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அப்படியே அடுத்து போகிறேன் சார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒருவேளை இது ரியலாக இருந்துச்சுன்னா உண்மையாக சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம்ஸோடைய இதை பாருங்களேன், ஸோ வேகன்சி அசஸ்மெண்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கினது வந்து ஒரு டிராஃப்ட் ஓகேவா ரெடி பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பார்க்கும்போது இங்கே பாருங்கள். ஸோ ஏஎல்பி இருக்குது, டெக்னீஷியனு, செக்ஷன் கண்ட்ரோலர், இன்னும் அந்த எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் நடக்கல. செக்ஷன் கண்ட்ரோலரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்குது. சரியா, இப்போ ஒரு ஷார்ட் நோட்டீஸில் இந்த ஒரு மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் இருந்தது, ஒரு 300 சம்திங் நினைக்கிறேன். எஸ், அப்போ இது ரெண்டுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 2026 நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட எஸ்எஸ்சியும் ரயில்வேயும் சேர்ந்து ஒரு 10க்கு மேற்பட்ட எக்ஸாம் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்சத்துக்கும் மேலே, நான் கம்மியாக சொல்கிறேன் ஏன்னா ரயில்வே ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லை. இப்போ ஒரே வருஷத்தில் 2 வாட்டி நடத்திட்டான். சரியா, அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 லட்சம் வேக்கண்ட் அப்படின்றது 2026 இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பீரியடில் உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி கொள்ளணும். அப்போ உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஸோ என்னென்னலாம் படிக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, எனக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் எஸ் ஸோ ரயில்வேவாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஸோ எனக்கு காமனாக இருக்கக்கூடியது என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆப்டிடியூட் அப்படின்றது எனக்கு காமனாக இருக்க போகுது. அரித்மெட்டிக்காக இருக்கட்டும், அட்வான்ஸாக இருக்கட்டும். செகண்ட் ரீசனிங். மூணாவதாக இருக்கக்கூடியது ஸோ ஒரு கேஸில் ஒரு சினாரியாவில் எனக்கு இங்கிலீஷும், இன்னொரு சினாரியில் எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ போதுமானது. ஒரு 6 மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி கொள்ளலாம். சரிங்களாப்பா? எஸ், ஓகே. ஸோ இப்போது இதற்கான ஒரு பேட்ச் அப்டேட் தான் இந்த ஒரு செஷன். அதாவது நம்மளுடைய ஸோ கரண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா? வெயிட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் அண்ட் வந்து சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் என்டிபிசி. ஸோ அப்போ இந்த ஒரு பேட்ச்சில் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணல, இல்லை அடுத்த பேட்ச் எப்போ வரும் அப்படின்ற சந்தேகங்களோடு இருப்பீங்க. இன்னொரு சினாரியில் எனக்கு என்டிபிசி சார், ஸோ அப்போது அடுத்தடுத்து நான் என்டிபிசி பேட்சில் ஜாயின் பண்ணி எனக்கு டேஸும் கம்மியாக இருக்குது, நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நமக்கு அடுத்து ஃபவுண்டேஷன் அப்படின்றத ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நம்ம அடால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் ரயில்வேவாக இருக்கட்டும் சார் 2 ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றத நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பேட்சை நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ மேன்மை 3.0 ஆல்ரெடி 2 பேட்ச் வெற்றிகரமாக முடிச்சு நம்ம 3வது பேட்ச்குள்ளே போயிட்டோம். ஸோ இதோடைய ஸ்டார்ட் டேட் அப்படின்றது உங்களுக்கு Jan 24th. சரியா, அதே மாதிரி தடம் சொல்லக்கூடிய ரயில்வேவுடைய ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் நமக்கு என்டிபிசி சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபவுண்டேஷன் கேட்டாங்க. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் உங்களுக்கு Jan 22 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வித்தியாசத்தில் தான். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அண்ட் ரயில்வே ஆஸ்பிரண்ட்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு இங்கிலீஷ் வேணும், எஸ் ஜிஎஸ் பார்ட் கம்மினா எஸ்எஸ்சி, இல்லை எனக்கு இங்கிலீஷ் வேணாம் ஜிஎஸ் பார்ட் அதிகமாக வேணும்னா ரயில்வே. இதற்குடைய நியூ பேட்ச் உடைய லிங்க் அப்படின்றது நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய தமிழ்நாடு மெகா பேக். சரிங்களா? எஸ், அண்ட் இப்போ இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர் இன்னும் முடியலை. எப்பயும் 22% இருக்கக்கூடியது இப்போ 25 ப்ளஸ் நம்ம கோட் யூஸ் பண்ணால் 27% ஆஃபர். Y1029 சொல்லக்கூடிய இந்த ஒரு கோட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிவைக்யூ புக் இருக்குது. ஸோ இது இங்கிலீஷ் வெர்ஷன், இது தமிழ் வெர்ஷன், எல்லா சப்ஜெக்டும் கலந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்குது. இது பிவைக்யூ. ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வைஸ் நமக்கு ஒரு 6 புக் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதும் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் இந்த மாதிரியான எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் எங்கே பார்க்கணுன்றதும் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பேட்சை பார்த்துரும். ஸோ ADA247 வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இங்கே ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸோ எஸ்எஸ்சியும் இருக்குது ரயில்வேவும் இருக்குது. இப்போ நான் எஸ்எஸ்சிக்குள்ளே போகிறேன் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய எஸ்எஸ்சியோடைய பேட்ச். சரிங்களா? எஸ், ஓகே டன். ஆஷிக் சார் வந்துட்டாரா? ஓகே ஓகே டன். அடுத்து இது வந்து எஸ்எஸ்சி. இல்லை எனக்கு ரயில்வே வேணும்னா இங்கே என்டிபிசிக்குள்ளே இருக்குது. சாரி,
ரயில்வேக்குள்ள இருக்கு. ஸோ இது ரயில்வேக்கான தடம். ஸோ குரூப் டிக்கான பேட்சும் இருக்கு, அதே மாதிரி எஸ்எஸ்சியில் ஜிடிக்கான பேட்சும் இருக்கு. இப்போ நான் இதுக்குள்ள ஓப்பன் பண்ணிட்டேன்னா இங்கே தான்ப்பா எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த 235 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லைவ் கிளாஸஸ் எப்போ யார் யாருதுன்றது இருக்கும், எவ்வளோ ரெக்கார்டுன்னு, இது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு நம்பருக்கு உங்களுடைய டவுட்ஸ்ன்றதை கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் கீழே வந்தீங்கன்னா எல்லா ஃபேக்கல்ட்டியோடைய டெமோ வீடியோ இருக்கும். இப்போ நம்மளுடைய டெமோ நான் ப்ளே பண்ணுறேன்னா இதில் தான் நம்மளுடைய டெமோ அப்படின்றது இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ இன்னும் கீழே வந்தோன்னா இங்கே ஸ்டடி பிளான் இருக்குது. இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எந்த பேட்ச்னாலும் ஃபஸ்ட்டு கிளாஸ் காலையில் நம்மள்தான் தான் இருக்கும், ஆப்டியாக இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸாக இருக்கட்டும், அரித்மெட்டிக்காக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்லி நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த ஒரு பேட்சை பாருங்கள். இந்த ஸ்டடி பிளானை வச்சு நீங்கள் செல்ஃபாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே மோர் ஆஃபர் இருக்கும்ப்பா. இந்த ஒரு மோர் ஆஃபருக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய கோட் Y1029 அப்படின்னு என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸோ 22 எஸ் ஆஃபர் அப்படின்றது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், கிறிஸ்மஸ். ஸோ 22% உங்களுக்கு 2919 SY1029. மேலும் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும்னா vimal.raj@ada247.com அப்படின்ற இந்த ஒரு மெயிலுக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் நான் என்ன பண்ணிடுவேன், கிளாரிஃபை பண்ணிடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒய்டியில் இந்த ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, சாரி இது இல்லை, ஸோ எஸ்எஸ்சி அடா தமிழ்னு போட்டிங்கனாலே வந்துடும். சரியா? ஸோ தமிழ்னு போட்டிங்கனாலே நம்மளுடைய எஸ்எஸ்சி பேங்க் ரயில்வே சேனல் வந்துடும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பிளேலிஸ்ட் இருக்கும். எஸ், இந்த பிளேலிஸ்ட்டில் எஸ்எஸ்சியோடைய ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். எல்லா எஸ்எஸ்சி ரிலேட்டடான ஸோ வீடியோஸ் அப்படின்றது இங்கே இந்த ஒரு ரோட் மேப்பில் நான் கிளியராகவே சொல்லியிருப்பேன். எஸ், அதே இல்லை சார் எனக்கு வந்து ரயில்வே ரிலேட்டடாக வேணும், ரயில்வே எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. ஸோ இந்த வீடியோ நான் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் கிளியராக நிறைய விஷயம் பேசியிருக்கேன். சரியா? ஸோ இங்கே ரயில்வேவோடைய எல்லா வீடியோஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாரும் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ரெகுலர் பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ ஒன் ஷாட் அப்படின்றதும் நமக்கு இருக்குப்பா. ஸோ இந்த லைவ்ல போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒன் ஷாட் நம்மள் தான் இருக்கும். ஸோ 3ஆம் தேதி நம்மளுடைய ஒன் ஷாட் இருக்கு. ஸோ எல்லாரும் இதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பேட்ச் லிங்க்கு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். Y1029 யூஸ் பண்ணி ஸோ இன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.